உருவான புதிய கூட்டணி தலைகீழாக மாறப்போகிறதா அதிமுக? அதிமுகவில் அதிருப்தியோட பயணம் செய்து வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திடீர்னு என்ன பண்ணியிருக்காரு, மதுரையில் ஓபிஎஸ் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்காரு. அதோட ஒரே காரில் பசும்பொன் புறப்பட்டு போயிருக்காங்க ஓபிஎஸும் செங்கோட்டையனும். ரெண்டு பேரும் அதிமுகவில் பழனிசாமிக்கு எதிரானவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில் அவங்க இறங்கியிருக்காங்க. அதுக்கான முயற்சி அவங்க மேற்கொண்டு வரதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகின்றது. 3 பேருமே செய்தியாளர் சந்தித்தாங்க. அதுக்கு பிறகு அங்கே போயிட்டு ஓபிஎஸ் செங்கோட்டையன் இருவரும் ஒரே காரில் போயிட்டு டிடிவி தினகரனை சந்தித்து 3 பேருமே அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மரியாதை செலுத்தி விட்டு 3 பேருமே செய்தியாளர் சந்திக்கிறாங்க. அப்போது டிடிவி தினகரன் பேசுகிறாரு. 3 பேரும் பேசினாங்க. அதில் முக்கியமாக டிடிவி தினகரன் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, துரோகத்தின் முகவரியான எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் எங்களுடைய எதிரி. எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதற்காகவே ஒன்று சேர்ந்திருக்கோம். அதிமுகவில் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய முயற்சி தொடரும். ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையனுடன் கைகோர்த்து தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போது ஒரு புது கூட்டணி உருவாகிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமியும் இது தொடர்பாக பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, 3 பெரும் துரோகிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வகையில் சிக்கல் தான். அதிமுகவில் எம்ஜிஆர் முதல் ஜெயலலிதா காலம் வரைக்கும் பார்த்தோன்னா செல்வாக்கு மிக்க நபராக இருந்தவங்க செங்கோட்டையன் சொல்லலாம். ஜெயலலிதா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அப்பப்போ சில பேரை ஒதுக்கி வைக்கிறதோ, அப்புறம் திரும்பவும் கட்சியில் முக்கிய பொறுப்புகளை கொடுக்கறது, முக்கியத்துவம் கொடுத்துமாக ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஆனாலும் மற்றவங்கள மாதிரி ஜெயலலிதா மீது அதிருப்தி அடைந்து மாற்றுக் கட்சிக்கு போகாமல் அதிமுகவில் நீடித்து வந்தாங்க அதிமுகவுடைய உறுப்பினர்கள். ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் சசிகலா பழனிசாமி முதல்வராக்கிய போது கட்சியில் ஓரங்கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருந்த செங்கோட்டையனை அழைத்து மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கி முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனால் சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் அடுத்தடுத்து அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் அவங்களோட செங்கோட்டையன் போகாமல் பழனிசாமியுடன் உறுதியாக நின்னார். இப்படி போயிட்டு இருக்கும் போது தான் செங்கோட்டையன் பழனிசாமியோட முரண்பட்டு நிற்கவே அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை கட்சியில் மீண்டும் சேர்க்க வேண்டும் அப்படின்னு கெடு விதித்தார் செங்கோட்டையன். அதிருப்தி அடைந்த பழனிசாமி உடனடியாக என்ன பண்ணார் அப்படின்னா, செங்கோட்டையன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் வசம் இருந்த கட்சி பொறுப்புகளை பறித்தார். ஆனால் பழனிசாமிக்கு எதிராக உடனடியாக ஒரு பெரிய கொந்தளிப்பில் ஈடுபடுவார் செங்கோட்டையன் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் செங்கோட்டையன் அமைதியாகவே இருந்து வந்தார். அதிமுகவுக்கு எதிரான கட்சி செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்தோட ஒரே காரில் செங்கோட்டையன் பயணம் செய்தது, 3 பேரும் செய்தியாளர்களை சந்தித்தது அதிமுக மட்டுமில்லாமல் அரசியல் வட்டாரத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதனால் பழனிசாமிக்கு எதிராக பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனோட சசிகலா தலைமையில் ஒன்றிணைவதாக சொல்லப்பட்டு வருது. தமிழக வெற்றி கழகம் தரப்பில் சிடி நிர்மல்குமார் ஒரு முக்கியமான ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருந்தார். சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணியில் கடந்த 1 மாதத்திற்கு முன்னாடி இருந்த நிலைப்பாட்டிலேயே தாவேகா இப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அதிமுகவோட கூட்டணிக்கான வாய்ப்பு கிடையாதுங்கிறத முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஏன்னா அதிமுக எதிர்பார்த்தாங்க தாவேகா கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு. அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தாவேகா தரப்பில் உறுதியாக சொல்லிட்டாங்க. ஆனால் வருகின்ற தேர்தலில் ஆட்சி பிடிக்க திமுகவுக்கு எதிராக அதிமுகவை பலமாக்க வேண்டும் அப்படிங்கிற குரல்கள் அந்த கட்சியில் இருந்தே கீழ்மட்டத்தில் இருந்து மட்டுமல்லாமல் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய குரலாக எழுந்து வருவதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிமுகவில் இன்னமும் கூட மனக்குறைகளும் பூசல்களும் இருக்குது அப்படிங்கிறதா என்னுடைய பயணம் அப்படிங்கிறது காட்டியிருக்கு. 3 பேருடைய ஒன்று சேர்ந்து செய்தியாளர் சந்தித்தது, இருவருடைய ஒரே காரில் பயணம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் மனக்குறைகள், உட்கட்சி பூசல்கள்லாம் பலமாக இருக்குது அப்படிங்கிறதா இந்த நிகழ்வு காட்டுகிறது. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருக்கார். ஏற்கனவே அதிமுகவினர் ஒருங்கிணைய வேண்டும் அப்படின்னு கெடு விதித்து தன்னுடைய பதவிகளை எல்லாம் இழந்தார் செங்கோட்டையன். செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்தவர்களும் பதவிகளை இழந்தாங்க. எதிரணியில் இருந்தவர் ஓ பன்னீர்செல்வத்தோட ஒரே வாகனத்தில் பயணிக்கிறார் அப்படின்னா தன்னுடைய மனக்குறை அல்லது இன்னும் சமாதானம் அடையலை அப்படிங்கிறதான் இது காட்டுகிறது. இபிஎஸ் ஒருங்கிணைந்த அதிமுக என்பதற்கு தயாராக இல்லை. ஏன்னா எதிர்காலத்தில் தலைமைக்கு இவர்கள் சவாலாக இருப்பாங்க அப்படின்னு இபிஎஸ் கணக்கு போட்டார். இப்போதான் உட்கட்சி பூசலை முடித்து ஒற்றை தலைமையாக உருவெடுத்திருக்கும் அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவரோட இருப்பவர்களான உதயகுமாரை பொறுத்தவரையிலையும்
தனி பிரதிநிதியாக அதிமுகவில் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் வருவதை அவர் விரும்பலை. ஒருங்கிணைந்த அதிமுக வெற்றிக்கு உதவும் என்பது தொண்டர்களுடைய கருத்து. ஒருங்கிணைந்த அதிமுக தேர்தலில் வெற்றிக்கு உதவும் அப்படின்னா தொண்டர்கள்லாம் கருதுகிறாங்க. ஆனால் தலைவர்களின் கருத்து வேறு மாதிரி இருக்குது. அதனால் இந்த பயணத்தை மட்டும் வைத்து ஒருங்கிணைப்புக்கான முதல் படி அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. இதுவரை மறைபொருளாக இருந்த அரசியல் விஷயத்தை வெளிப்படையாக கூறியிருக்கின்றார்கள் அப்படின்னு மட்டும் தான் அதை பார்க்க முடிகிறது. ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவின் உரிமை சார்ந்த விவகாரங்களை வழக்கெல்லாம் போட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதிமுக இருக்கும் பாஜக கூட்டணியில் இருக்க போவது கிடையாது அப்படின்னும் அந்த கட்சியிலிருந்து சமீபத்தில் கூட்டணியிட்டு விலகினார். பழனிசாமியை வீழ்த்து தான் முதல் நோக்கமாக கொண்டு அவர் செயல்பட்டார். அவரோட பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் சேர்ந்திருப்பதால் எதிர்கால அரசியல் மாற்றத்துக்கு ஒரு அடித்தளமாக இருக்க போகின்றது அப்படின்னும் அதிமுகவுக்கு இந்த மூவரால் வரக்கூடிய தேர்தலில் சிக்கல் ஏற்படலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனால் பழனிசாமி பொறுத்தவரையில் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்க்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார். ஆனால் கட்சியில் இருந்து ஓரங்கட்டப்பட்ட ஆதங்கமும் அதிருப்தியும் செங்கோட்டையனை ஏதோ ஒரு வகையில் முடிவெடுக்க வைத்துள்ளதாக தான் பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் தனியாக புதிய அணி உருவாக்குவதற்கான அச்சாரமாக அமைக்கப்பட்டுள்ளதாக தெரியுது இந்த கூட்டணி. இவங்க 3 பேருமே பசும்பொன் சென்று மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அலை இன்னும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பசும்பொன்னுக்கு 3 பேரும் ஒன்றாக செல்லக்கூடிய பட்சத்தில் 2 பேரும் ஒன்றா போனாங்க. அங்கே தினகரனையும் சந்தித்தாங்க. சசிகலாவோ இவங்களோடு இருக்கிறதாக தான் சொல்லப்படுகிறது. இதனால் இன்னும் சில நாட்களில் அரங்கேறக்கூடிய அரசியல் புயலுக்கான ஒத்திசைவாகவே அதற்கான ஒத்திகையாகவே இது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இதை எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போகிறார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி 3 பெரும் துரோகிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு உறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் 3 பேரும், நெருக்கடி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் 3 பேரும். இது தென் மாவட்டங்கள் நிச்சயமாக அதிமுகவுக்கு பெரிய அடியாக விழும். எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கும். தாவேக்காவும் கூட்டணிக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போனா அதிமுக பாஜக கூட்டணி தான் இப்போதைக்கு இருக்கின்றது. இதனால் அதிமுக உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அதிமுக மிகப்பெரிய தலைவலியாக மாறும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.